வெற்றியோ தோல்வியோ எதுவும் நம்ம கையில இல்ல. இதுல நம்மள நிறைய பேர் சொல்ற வார்த்தை. இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில சொல்றதுக்கு முன்னாடி நாமளே கேட்டுக்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு செயலோட தொடக்கமும் முடிவும் நம்மள மாரி நடக்குதா? அப்படி நடந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கிடையே இருக்கா என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில இந்த குட்டி கதை நமக்கு சொல்லுது. வாழ வழி தெரியாத ஒருத்தர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அழுக்கு கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்காரு. அவரு தான் வச்சிருந்த பை நிறைய பென்சில்ஸ் வச்சிருக்காரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிற பேனா பென்சில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தன்னோட பையில சேர்த்து வச்சிருந்திருக்காரு. அங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் அவரை பிச்சைக்காரன்னு அவர்கிட்ட காசு போட்டு போவாங்க. அதே தொழிலை தான் அவர் செஞ்சுட்டே இருக்காரு. இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் அந்த வழியா சென்ற ஒரு மாமனிதர் அவர் வச்சிருந்த தட்டுல 5 ரூபா காசு போட்டு போறாரு. அவர் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்ததும் அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. வேகமா எழுந்து வந்து அதே பிச்சைக்காரன்ட்ட போய் அவனது பையில இருந்த பென்சில்ல ஒன்னு எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவர் அந்த ஆள் கிட்ட சொன்னாரா, நீயும் ஒரு தொழில் தானே செய்யற, அதனால இந்த 5 ரூபாய்க்கு சமமான ஒரு பென்சிலை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரெயின்ல போய் உக்காந்துட்டாரு. நாட்கள் கடந்தன. அந்த மாமனிதர் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு விழால கலந்துக்கிறாரு. அதே விழாவுக்கு அந்த பிச்சைக்காரனா இருந்த ஆளும் கோட் சூட் போட்டுட்டு நாகரிகமா அந்த கோட் சூட் போட்ட ஆளு அந்த மாமனிதரை அடையாளம் கண்டுகிட்டு போய் அவர்கிட்ட பேசுறாரு. ஐயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க மறந்தாலும் மறந்துருப்பீங்க, ஆனா உங்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அந்த மாமனிதருக்கு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பின்ன அந்த கோட் சூட்டை போட்ட ஆளு நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே கேட்டாரா, எப்படிப்பா உன்னோட தோற்றத்துல நல்ல மாற்றம் தெரியுது, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, என்னோட மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முதல் காரணமே நீங்க தான். என்னைய ஒரு மனுஷனா மதிச்ச ஆளும் நீங்க தான். அன்னைக்கு நீங்க 5 ரூபாய என் பிச்சை தட்டுல போட்டுட்டு இந்த 5 ரூபாய்க்கு சமமான பென்சிலை நான் எடுத்துக்கிறேன், நீயும் ஒரு தொழில் தானே செய்யற அப்படின்னு சொன்ன வார்த்தை என்னை ஊக்கப்படுத்துச்சு, ஒரு உந்துதல் கொடுத்துச்சு. அந்த ஒரு நிமிடத்தின் தாக்குதல் என்ன ஒரு பெரிய வியாபாரியா விஸ்வரூபம் எடுக்க வச்சுச்சு. நான் யாராலையும் மதிக்கப்படாதவனா உருப்படாதவனா ரயில்வே ஸ்டேஷன்ல தெரிஞ்சிட்டு இருந்தேன். உங்களோட ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு, என்னோட கொள்கையை மாத்துச்சு. நான் இன்னைக்கு எல்லாராலையும் மதிக்கப்படுற ஆளா உருவெடுத்து நிக்கிறேன். நான் யார் அப்படின்றத எனக்கு உணர்த்தி கொடுத்ததே நீங்க தான். என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், பல கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் சூட் போட்ட வியாபாரி அந்த விழால கலந்துட்டு விடைபெற்றான். நான் தொடக்கத்துல கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒருத்தரோட தொடக்கமும் முடிவும், தட் மீன்ஸ் ஒருத்தரோட பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இல்ல, கடவுள் கையில இருக்கு. நம்ம முடிவெடுக்கிறதுல தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிமிடத்துல யார் மூலமாவது ஒரு உந்துதல் ஏற்படலாம். அந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி யோசிங்க, உங்க வாழ்க்கை மாறும் ரொம்ப ஈஸியா. மாற்றம் ஒன்றே மாறாதது இவ்வுலகில். மாற்றி யோசித்தால் வாழ்க்கை மாறும் 2 நிமிடத்தில்.